ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ரெசிபிங்க அது. இதை செய்யறதுக்காக நான் இங்கே ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மேலே இருக்கிற எல்லா தோலையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சட்டுன்னு ஈவினிங் டீ டைமுக்கு நீங்கள் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பான ரெசிபியாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, க்யூப் சைஸில். அதுதான் நல்லாயிருக்கும். இதை வந்து பொட்டேட்டோ பாப்கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் க்யூபாக கட் பண்ணி தான் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் நீல வாக்கில் கூட இதை கட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் சைஸை மட்டும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குல இவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்குமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இப்போது தண்ணியில் சேர்த்திடலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் நம்ம நார்மல் வாட்டரை விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். அது இப்போ ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு வரணுங்க, நல்லா காயணும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு ஜஸ்ட் நீங்கள் கலந்து விட்டாலும் ஓகே, அப்படியே இல்லைனாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி கலரணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு ஓரளவு வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கணும். அட் த சேம் டைம் அது வந்து ரொம்ப குழஞ்சும் வேகக்கூடாது, வேகாமையும் போயிடக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து பபிள்ஸ் வர டைம் ஆகணும். நல்லா தண்ணி கொதித்து பபிள்ஸ் வர டைமில் ஒரு அரை வேக்காடு, ஒரு 50 to 60% உருளைக்கிழங்கு வெந்திருந்தால் போதும். இப்போது அதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து அரை வேக்காடு வந்ததுனாவே போதுங்க, குயிக்காக வெந்துடும். ஸோ அதனால் இப்படி உருளைக்கிழங்கு நீங்கள் வெந்து பாதியிலேருந்து எடுக்கும் போதே அதை கம்ப்ளீட்டாக வந்து சில் பண்ணிடணும். மேலே வந்து நீங்கள் ஒன்றா ஐஸ் வாட்டர் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி, நம்ம நார்மல் வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நார்மல் ப்ளைன் வாட்டரில் போட்டுறேன். நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு நம்மளோட நார்மல் வாட்டரே வந்து ஹாட் ஆயிருங்க. அந்தளவுக்கு சூட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொதிச்சு வர வரைக்கும் விட்டு தான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த தண்ணியுமே நீங்கள் 2 டைம் மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா சில் வாட்டர் வச்சுருந்தீங்க, ஐஸ் வாட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக கூலான பின்னாடி அதை எடுத்துருங்க. அப்போ தான் வந்து அதோடய ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து குலையாமல் இருக்கணும் உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுக்காகவும், அதோட ஷேப் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேக வச்சதை எடுத்து டக்குன்னு நம்ம நார்மல் வாட்டர்லேயோ ஐஸ் வாட்டர்லேயோ போட்டுரும். இப்போ வந்து இதை வந்து ஒரு கிளாத் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். உங்ககிட்ட டிஷ்யூ இருந்தது அப்படின்னா அதுலேயும் போட்டுருங்க. ஸோ காட்டன் துணி போட்டுட்டு அதில் இருக்கிற ஈரத்தை நல்லா ஒத்தி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஈரத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பான உங்களுக்கு பொட்டேட்டோ பாப்கார்ன் கிடைக்கும். ஸோ இதை இப்படியே பொரிச்சிடக்கூடாது. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது இது கூட நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோங்க. இது கூட கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த உப்பே எல்லா கம்ப்ளீட் உருளைக்கிழங்குக்கும் சரியாக இருக்கும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குலுக்குங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக அது கோட் ஆயிரும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக கோட் ஆயிருங்க. ரொம்பவே சூப்பராக கிடச்சிரும். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம இப்போது ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட்டான பின்னாடி நம்ம வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எண்ணெயில் போட்டுரும். உங்களுக்கு மேலே இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரவே வராதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஒட்டியே இருக்கும். ரொம்ப சூப்பராக உங்களோட உருளைக்கிழங்கு கிறிஸ்பி ஆகிட்டு கிடைக்கணுங்க. அது வரைக்கும் இதை வந்து நம்ம வேக விடணும். உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா அருமையாக உருளைக்கிழங்கு வேகும். உங்களுக்கு வேகும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறுபடும் போது சலசலன்னு சத்தத்தோடு வறுபடும். உருளைக்கிழங்கு தொட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இல்லாமல் நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கான சவுண்ட் உங்களுக்கு நீங்கள் பொரியும் போதே கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சாச்சுலேயே கோல்டன் கலரில். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நான் திரும்பவும் இங்கே ஒரு காட்டன் டவல் போட்டு வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காட்டன் டவல் போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் அப்படியே தூக்கி போட்டுருவோம். இதுனா வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ இதில் வந்து லைட்டாக உப்பு அண்ட் கொஞ்சம் போல் காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே குலுக்கி விட்ருங்களேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான
சூப்பர்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயாச்சு. பொட்டேட்டோ பாப்கார்ன். நீங்களும் நினைப்பீங்க இவ்வளோ கிறிஸ்பியான பொட்டேட்டோ பாப்கார்னா, இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கா, இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கான்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இந்த பொட்டேட்டோ பாப்கார்ன் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.